Hi guys, good morning. Actually இது குட் மார்னிங் இல்லை, குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ சாட்டர்டே அண்ட் இன்றைக்கி வந்து எனக்கு ஆஃபீஸ் லீவு. ஸோ நான் எழுந்ததே வந்து 12 o'clock தான் எழுந்தேன். இப்போ டைம் வந்து 12:30 ஆகுது. 12 o'clock எழுந்து ½ அன் ஹவர் அப்படியே பெட்லேயே சும்மா படுத்துகிட்டே இருந்தேன், ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு. இப்போ தான் கொஞ்சம் தூக்கம் தெளிஞ்சுது, இருந்து உட்காந்துட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பெட்டை எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இவன் வந்து எங்கள் வீட்டு டாமு ஆன்சல் தான். எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து அந்த இதில் வந்து என் தம்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டான். அவன் வந்து காலையிலேயே வந்து டியூட்டிக்கு போயிருந்தான். எங்கள் மம்மி வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க. சாட்டர்டே இன்றைக்கி வந்து எப்போவுமே சாட்டர்டே வந்து எங்கள் மம்மிக்கு ஆஃபீஸ் இருக்கும், எனக்கு மட்டும்தான் வந்து லீவு. நெக்ஸ்ட் வீக்கில் அதுவும் எனக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பொங்கல் சாட்டர்டே, பொங்கல் வீக் சாட்டர்டே போய்ட்டு எனக்கு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க guys. யாராச்சும் வந்து இது பண்ண அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? வேறு யாருக்கெல்லாம் சாட்டர்டே நெக்ஸ்ட் வீக் பொங்கல் வீக்கில் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து எப்போவுமே வந்து நான் வீட்டில் இருக்கும்போது சாட்டர்டே சண்டே வந்து லேட்டாக தான் எழுந்திரிப்பேன்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி என்னை நம்பி டிஃபன் செஞ்சு வச்சுட்டு போக மாட்டாங்க, வேஸ்ட்டாக தான் ஆகும்னு சொல்லிட்டு வெறும் லன்ச் மட்டும் தான் செஞ்சு வச்சுட்டு போவாங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சேன்னா அதாவது 12 மணிக்கெலாம். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ உடனே எழுந்திரிச்ச உடனே சாப்பாடு சாப்பிட முடியாது. ஸோ நம்ம போய்ட்டு ஓட்ஸ் ஏதாவது அந்த மாதிரி செய்யலாம். வாங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய்ட்டு கிச்சனுக்கு வந்து வந்தாச்சு. இதுதான் வந்து எங்கள் வீட்டு கிச்சன். இந்த வீடியோஸ்லாம் பார்க்குற மாதிரி எஸ்தட்டிக் அப்படிலாம் இருக்காது, டிப்பிக்கல் இந்தியன் கிச்சன் இதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பால் எடுத்துக்கலாம். இது வந்து பாதி பால் வந்து மார்னிங் மம்மி காஃபி போட்டு குடிச்சிட்டு பாதி வச்சுருக்காங்க. இது போட்டுட்டு பத்தலைன்னா நம்ம இன்னொரு பால் பாக்கெட் எடுத்துக்கலாம். அண்ட் தென் இப்போ வந்து ஒரு வெசல் எடுத்துக்கிறேன். வெசல் எடுத்தாச்சு. இப்போ இதில் தான் வந்து நம்ம ஓட்ஸ் செய்ய போகிறோம். பாத்திரம் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான டிஷ்ஷெல்லாம் எதுவுமே நம்ம செய்ய போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து பாலில் ஓட்ஸை வந்து பாயில் பண்ணி சாப்பிட போகிறோம். அந்த பால் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு பால் பாக்கெட்டாக எடுத்துக்கிறேன். என் தம்பியும் வந்துட்டான். ஸோ அவனுக்கும் வேணுமான்னு நான் கேட்டேன். வேண்டாமா காய்ஸ், அவன் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அவன் இப்போ லஞ்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பிடுவான் நான் வேலைக்கு. எனக்கு மட்டும்தான். இப்போ வந்து பால் வந்து கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இப்போ வந்து பொங்கல் வரப்போகுது. என்னென்ன பிளான்லாம் வச்சுருக்கீங்க? எல்லாருமே வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சா? ஓகே, எங்கே ஷாப்பிங்? அண்ட் தென் இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம வந்து ஜெயச்சந்திரனுக்கு போக போகிறோம். எதுக்காகனா பொங்கல் ஷாப்பிங்லாம் கிடையாது, சும்மா வந்து மந்த்லி க்ராசரிஸ்லாம் எங்கள் மம்மி வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே எங்கள் மம்மி ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஜெயச்சந்திரன் வந்துடுறேன், நீ வந்துடு அப்படின்னாங்க. இல்லைன்னா நான் இன்னும் தூங்கிட்டு இருந்திருப்பேன். ஆக்சுவலாக நான் 3 மணி 4 மணிக்கு தான் எந்திரிப்பேனே சாட்டர்டே. இன்னைக்கு எங்கள் மம்மி நான் வரதுக்குள்ளே நீ அவங்களுக்கு வந்து ஒரு 3 o'clockலாம் முடிஞ்சிடும். ஸோ ஒரு 3:30க்கெலாம் வந்துடுவாங்க ஜெயச்சந்திரனுக்கு. எங்கன்னா பள்ளிக்காரனா இருக்குல்ல, பள்ளிக்காரன் ஜெயச்சந்திரன் தான் நம்ம போக போகிறோம். ஸோ பால் பொங்கிடுச்சு. இருங்க, பால் வந்து பொங்கிடுச்சு. ஸோ இதில் தான் ஓட்ஸ் இருக்கு. ஸோ இதில் இருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு 2.5 ஸ்பூன் போட்டால்
இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து இப்போ ஒரு 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். என்னடா ஓட்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க, டயட்லாம் கிடையாது. என் தம்பி வந்து உடம்பு ஏற்றுறதுக்காக ஓட்ஸ் வாங்கி வச்சிருக்கான். அது வந்து ஓட்ஸு அந்த ரெட் பனானா பீனட் பட்டர் எல்லாம் போட்டு மில்க் ஷேக் மாதிரி குடிச்சா குண்டாவாங்க, நம்ம இன்ஸ்டால பார்த்துருக்கான். ஸோ அதனால அவன் வாங்கியிருக்கான். அதை வந்து நான் தான் ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி பாலில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்குது. அது உங்க யாருக்காவது ஓட்ஸ் பிடிக்குமா சொல்லுங்க. 2 ஸ்பூன் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் சுகர் வந்து நான் எப்பவுமே அதிகமாக சேர்த்துப்பேன். ஸோ 2.5 ஸ்பூன் போட்டேன். அண்ட் என் ஃப்ரெண்ட் இருக்கால இருக்கா, அவள் வந்து சுத்தமாக டயட் சுகர் கட்டில் இருக்கா. இந்த மாதிரி ஆப்போசிட்டா யார் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக எல்லா கேங்லையும் இருப்பீங்க. எல்லாருமே நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் உங்கள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து சுகர் எடுத்துப்பேன். டீ ஆஃபீஸில் கூட சரி, டீ இல்லாமல் இருக்கவே மாட்டேன். கரெக்டாக அந்த 11 o'clock 3 o'clock ஆனால் டீ குடிக்க போகலாம் அப்படின்பேன். இப்போ ஆனால் டீ குடிக்க கூட டைம் இருக்க மாட்டேங்குது, அதான் உண்மை. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 monthலாம் வந்து கரெக்டாக பிரேக் டைம்லாம் நாங்கள் போயிடுவோம். கெஃப்டேரியாவில் தான் அதிகமாக இருப்போமே நாங்கள். ஸோ அவளை கூப்பிட்டுட்டு ஐயோ என்னடி அப்படின்வா. சரி, அவள் வந்து ப்ராப்பர் டயட், அவளோட அந்த கெட் ரெடி பார்த்துருப்பீங்க மார்னிங் vlog நீங்கள். அதுலேயே அவள் மார்னிங் டிஃபன் என்ன சாப்பிட்டான்னு பார்த்துருப்பீங்க. அந்த கஞ்சும் அண்ட் வந்து சன்னா சாப்பிட்ருப்பா. நான் வந்து அவளுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட். இது வந்து மில்க் வந்து கொஞ்சம் ஒரு திக்கியான கன்சிஸ்டன்சி வரும். அந்த லெவலுக்கு வர அளவுக்கு நல்லா கலக்கி வச்சுட்டே இருங்க. இது கொஞ்சம் பால் வந்து அந்த சுண்டன ஸ்டேஜ் வருவாங்கல்ல, இல்லை சுண்டி ஒரு க்ரீமியான டெக்ஸ்டர் வரும். அப்போ வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி கலக்கிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அந்த ஓட்ஸ் வந்து கட்டியாயிடும். இது கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். நான் அது வரைக்கும் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து பவுல் வந்து வாஷ் பண்ணிருக்கேன். இதை வந்து இப்போ வந்து ஓகே, அவ்வளோதான். சுட இருக்கு, ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இதில் சாக்லேட் சிரப் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜில் இருந்து சாக்லேட் சிரப் எடுத்துக்கிறேன். ஹர்ஷீஸ் சாக்லேட் சிரப் இதுதான் இப்போ நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுலேயே வந்து இந்த புகைனால இது தெரிய மாட்டேங்குது போல தெரிதா. இதை வந்து நம்ம டெக்கரேட்டிவாக ஊற்றி வைக்கலாம். ஒரு ஹெல்த்தி ரெசிபியை எப்படிலாம் அதை அன்ஹெல்த்தியாக மாற்ற முடியும்னு சொல்லிட்டு என்கிட்ட கற்றுக்கலாங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படிதான். அது ஒரு ஹெல்த்தியாக இருந்தால் கூட வந்து இந்த மாதிரி அன்ஹெல்த்தியாக மாற்றி சாப்பிட்ற ஆளுங்க கண்டிப்பாக இருப்பீங்க, எனக்கு தெரியும். எஸ், டடான், ரெடி ஆயிடுச்சு. அழகாக இருக்கா? இப்போ வந்து நம்ம இதை தான் சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை சாப்பிடலாம் வாங்க. இப்படி தான் சாக்லேட் சிரப்பை போட்டு நான் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன் அதை சாக்லேட் சிரப்பை. இப்போ சாக்லேட் ஓட்ஸாக நம்ம சாப்பிட்லாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல.
இதுலேயே வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸ்ட்ராபெரி, பனானா, பொமோகிரானட், ஆப்பிள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் இருந்ததுன்னா கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாமே காலி ஆகிடுச்சு, அதனால இன்றைக்கி வாங்கிறதுக்காக போகிறோம் ஜெயச்சந்திரனுக்கு ஈவினிங். எங்களுக்கு ஜெயச்சந்திரன் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த பள்ளிக்காரன ஜெயச்சந்திரன் ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு ஷாம்பு ஒரு சோப்பு காலியானா கூட எங்கள் மம்மி வந்து ஜெயச்சந்திரன் போகலாம் வா பள்ளிக்காரனிக்கு அப்படின்னு கொண்டு போயிடுவாங்க. இங்கே பக்கத்துலேயே இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு 15 minutes தான் அது எங்கள் வீட்டிலேருந்து ஜெயச்சந்திரன். ஸோ அதனால எது வாங்குறதுனால நாங்கள் அங்கேயே போயிடுவோம். போர் அடிக்குது, டிவி போட்டு இருங்க கைஸ், டிவி பார்த்துட்டே நம்ம சாப்பிடலாம். எஸ், டிவி போட்டாச்சு, பாட்டு கேட்கலாம். சாப்பிட்டாச்சு. இதுக்கு மேலே அவங்க ஒன்றும் பெருசாக வேலை கிடையாது எனக்கு. ஏன்னா வந்து இப்போ வந்து வீடை மட்டும் பெருக்கிட்டு குளிச்சுட்டு கிளம்பி ஜெயச்சந்திரனுக்கு போகலாம் நம்ம. அதுதான் இப்போ இருக்கிற வேலை தான். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து நான் டிவி பார்த்துட்டு வரேன் கைஸ். சாப்பிட்டதெல்லாம் கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகணும். வேறு எதுவும் பெருசாக வேலை கிடையாது. இந்த வீடியோ எடுத்துகிட்டு வேணால் ஈவினிங் எடிட் பண்ணுற வேலை இருக்கும் எனக்கு. விஜய் சூப்பரில் வந்து அழகு குட்டி செல்லம் படம் போட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த படம் பிடிக்கும்? எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படம் அடிக்கடி போடுவாங்க விஜய் டிவி, அந்த விஜய் டக்கரில் போட்டிருக்காங்க. இப்போ ஃபேவரட் மூவி அது ஏன் தெரியாது. இந்த பசங்க பண்ணுறது வந்து எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருக்கும் இந்த படம். எத்தனை வாட்டி போட்டாலும் பாப்பா. கரெக்டாக இந்த சீன் தான் இப்போ போயிட்டுருக்கு. எனக்கு அழுகையாக வரும் ஆக்சுவலாக இதில் அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்க்கும்போது. இது வந்து எங்கள் டாம், எங்கள் டாம் பாருங்க. குழந்தையும் இப்போதான் எழுந்திரிச்சு வந்திருக்கு. டாமோ ஹாய் சொல்லிட்டாமோ, நம்ம வியூவர்ஸ்லாம் ஹாய் சொல்லிட்டாங்க. நீ வாடா ஹாய் சொல்லு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து டிவி பார்த்து முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் மூவியும் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து கிளம்பி போனோம். எப்போ மம்மியும் கிளம்பிட்டாங்களா ஆஃபீஸ்லேருந்து. அதனால் வந்து தண்ணி வச்சுட்டு குளிக்கிறதுக்கு வீடு பெருக்கிடலாம். ஸோ இந்த ட்ரெஸ் தான் வந்து நான் இன்னைக்கு போட போகிறேன். இது வந்து இன்னொரு இது கெட் ரெடி வித் மீ ஆகிறது வந்து இந்த ட்ரெஸ்ஸில் நான் இன்னொரு ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். அதை வந்து பார்ட் 2ன்னு நினச்சிக்கோங்க. அண்ட் தென் இது வந்து கெட் ரெடி வித் மீ ஃபார் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்ப்பீங்க. இப்போ போய் நான் குளிச்சுட்டு கெட் ரெடி வித் மீ அந்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன். குளிக்கலான்னு போகிறதுக்கு வெளியே டவல் எடுக்கலான்னு வந்தேன். இந்த கியூட்டி போய் பாருங்கள். கிரா
ஓகே, அந்த குட்டிங்களுக்கு வந்து நம்ம பால் வைக்கலாம். பாவம் அதுங்க திறந்த உடனே வருதுங்க. ஆயிக்கலாம் சார். சரியான கியூட் அதுங்க. டவல் எடுக்கலான்னு வெளியே போனேன். அதுக்குள்ளே வந்து அதுங்க வந்து ஆக்சுவலாக அது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் வந்து ஒரு நாய் குட்டி போட்டு இருந்தது. எங்கள் மம்மி வந்து சின்ன வயசுலேருந்து அதுங்களை பார்த்துட்ருக்காங்க. அதனால எங்கள் மம்மி தான் அந்த டவல் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறது, வெளியே அந்த கிளாத் எல்லாம் அவங்க தூங்குறதுக்காக. ஓடி வருதுங்க. அப்படி நான் போன உடனே எங்கள் டாம் கத்துறது கேட்டிங்களா நீங்கள்? அவனுக்கு வந்து நாங்கள் அவங்களையும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயம் அவனுக்கு. சரியான பாசிட்டிவ் அவனுக்கு. ஸோ அதனால தான் போய் அவங்களுக்கு பால் வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு குடிச்சிட்டு இருக்குதுங்க. சரி, இப்போ வந்து நான் குடிச்சிட்டு வரேன். கிச்சனுக்கு வந்தாச்சு. நான் வந்து ஆம்லேட் போட்டுடலாம். வந்து வைக்கணும். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். லைட்டாக இதில் ஆயில் போட்டு இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம். போட்டு அதுலேயே வந்து நான் கொஞ்சம் கீ போட்டுக்கிறேன். எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே கீ போட்டு சாப்பிடுவேன் நான். சரியான நெய் பைத்தியம் அப்படின்லாம் இல்லை. நெய்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மம்மி பாருங்க எவ்வளோ கேடின்னு. என்னன்னா மம்மி பாருங்க எவ்வளோ கேடின்னு. என்னன்னா கீரை வந்து முழுசாக இருந்தால் எடுத்து ஒதுக்கி வச்சிருவேன். எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருவோம்ல. தக்காளி வெங்காயம் ஃபுல்லாக நல்லா அரைச்சி ஊற்றின மாதிரி கீரை குழம்பு செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. கீரை கலைஞ்சு வாங்கிட்டு எடுத்துக்கலாம், சாப்பிடலாங்க. என்னடா கீரையே இப்படி சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. கீரைனா எனக்கு சுத்தமாக பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. அஃப்கோர்ஸ் கீரைனா இது அந்த நெய் போட்டிருக்கோம்ல, அந்த ஸ்மெல் வந்து இந்த கீரையை வந்து இந்த கீரையோட டாமினேட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால செம்மையாக இருக்குது. சாம்பார்லேயுமே வந்து சாம்பார் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து சாப்பாடில் போட்டு அதுக்கு மேலே சாம்பார் ஊற்றி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி ப்ரான் தொக்கு இருக்குல்ல, ப்ரான் தொக்கில் வந்து நெய் போட்டு சாப்பிட்டா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நெய் வந்து நான் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிப்பேன். நான் சாப்பிட்டு வரேன். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து எங்கள் மம்மி கால் பண்ணி துணி எடுத்துகிட்டு போட்டு அதுக்கப்புறம் வர சொன்னாங்க. அப்படியே வந்து இந்த துணி எடுக்கிறதுக்கு பிஸ்கெட் எதுக்குன்னு பார்க்குறீங்களா? எங்கள் மம்மி வந்து கால் பண்ணி வெளியே குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து போய்ட்டு பால் வச்சுட்டு பிஸ்கெட் போடு, நான் டெய்லி வைக்கிற டைம் இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் ஆல்ரெடி நான் பால் வச்சுட்டேன்ல. ஸோ பிஸ்கெட் மட்டும் வந்து நம்ம அவங்களுக்கு போட்டுடலாம். வெளியே இருக்கிறவங்களுக்கு போடுறேனே உள்ள டாமிக்கு இன்னும் சாப்பாடு வைக்கணும்னு நினைக்காதீங்க. அவனுக்கு 1 மணிக்கே வந்து நான் வச்சுட்டேன். ஆம்லேட் போட்டு அதிலே கலக்கி சாப்பாடு வச்சுட்டேன். ஏன்னா முட்டை இல்லாமல் அவன் சாப்பிட மாட்டான். டெய்லி அவனுக்கு 1 முட்டை கொடுக்கணும். நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட மாட்டான் அவன். ஸோ இப்போ போய்ட்டு துணியெல்லாம் எடுத்து உள்ள போட்டு அந்த பாப்பாங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு வரலாம். உடனே எப்படி ஓடுவாங்க பாருங்க. சரி சரி துணியெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்தாச்சு. நான் துணி எடுக்கிற கேப்லையும் வந்து என் வீட்டுக்குள்ள வந்துட்டா. எங்க டாம் எப்படி கத்துறாங்க. நல்ல வேலை எதுவும் பண்ணாம இருந்ததே பெரிய விஷயம். டாமு இருங்க இவனை வெளியே இருக்க. அம்மா ஆக்சுவலாக எனக்கு வெளியே விட்டு வந்துட்டேன் அவனை. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டே நாங்கள் படுற பாடு பெருசாக இருக்குது. எங்கேயுமே வெளியே போக முடியல, எங்கேயுமே ஸ்டே பண்ண முடியல எங்களால்.
இவன் ஏன்னா நாங்கள் இல்லாமல் இருக்கவே மாட்டான். ஓகே நம்ம வந்து இப்போ கிளம்பலாம், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஹேரை வந்து டைப் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து ஒரு கிளிப் எடுத்து இப்படி குத்திக்கிட்டேன். அண்ட் தென் செயின் இயரிங் வந்து மாற்றியாச்சு. ஸோ லிப்ஸ்டிக் போட்டாச்சு. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் இந்த ஹேண்ட்பேக் தான் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இது வந்து துபாய் ஹேண்ட்பேக். எனக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க. எவ்வளோ ஸ்டாஃபும் கட்டியாச்சு. கிளம்பலாம். பாய் பாய் காய்ஸ். ஜெயச்சந்திரனுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த ஜெயச்சந்திரன் ஷாப்பிங் வ்ளாகில் காட்டுறேன் நான். அண்ட் தென் இதோட வந்து இந்த டே இன் மை லைஃப் வ்ளாகை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோக்ஸன் ரீத் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ கிரட்டா பாய் பாய்.